அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ பதட்டமாக இருந்ததில்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சாதாரண ஒரு சினிமா ஆள், அவ்வளோதான். நான் இங்கே மேடையில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களாம் நீதியரசர், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இந்த மாதிரி கீழேயும் உட்காந்துருக்குங்க. அவங்களெல்லாம் பார்க்கணும். இன்னும் ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன். ஒரு திரு முரளி அவர்கள் ஐஆர்எஸ் சொன்ன மாதிரி ஒரு முனிவரோட பார்வையில் தான், அந்த ஸ்தானத்திலிருந்து தான் சரவணகுமார் இந்த நாவலை எழுதியிருக்கிறாருன்றத முழுமையாக நம்மளால் ஏற்றுக்கிற முடியும். இதே தான் முன்னுரை எழுதியிருக்கிற நாஞ்சில் நாடன் எழுத்தாளர் அவரும் சொல்கிறாரு. ரொம்ப நான் அவர் படித்து முடித்த உடனே நான் கேட்டேன், எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், அவர் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப பொறுப்போடு எழுதியிருக்கிறாரு. எந்த ஒரு சார்ந்த ஒரு பெருமையும் ஒரு சார்ந்த தாழ்வோ எதுவுமே சொல்லாமல் தான் மனசுக்கு பட்டது எது சரியோ அப்படின்னு மிக மிக பொறுப்பான ஒரு எழுத்தாளர்களில் ஒரு மிக முக்கியமானவராக வரப்போகிறாருன்றத நம்ப முடியுது பாலா அப்படின்னு சொன்னார். அது நிச்சயம் பழிக்கும். சிவரஞ்சனி துணையாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த நாவலில் ஒரு சின்ன ஒரு காட்சி ஒன்று வருது. அதில் அந்த ராசாத்தியை விட்டுட்டு பிரிஞ்சு போனால் அந்த பையன் திரும்ப வரும்போது அந்த பையனோட ஃப்ரெண்டு ஐஏஎஸ் முடிச்சுட்டு வர்றாங்க திரும்ப. அப்போ அந்த காதலின்னு சொல்லக்கூடாது, அது ஒரு ஈர்ப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட கேட்பாங்க, வெறும் உங்களுக்கும் அவருக்கும் வெறுமனே நட்பு மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னோடனே, இல்லை நட்பு மட்டும்தான் அப்படின்னாங்க. இது அநேகமாக சரவணகுமார் அவர்களோட வீட்டில் நடந்த சம்பாஷணையாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அங்கங்கே அவர் கரிசல் மண்ணை பற்றி எழுதிட்டு இருக்கிற போதெல்லாம் வெறும் கரண்ட்டுக்கு வர்றாரு. கரண்ட்டில் வர்ற டைலாக் எல்லாம் பார்த்தாக்கா இது வீட்டில் நடந்த சம்பவம், இது அவர் ஆஃபீஸில் நடந்த சம்பவம் அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்க முடியுது. இருந்தாலும் இவ்வளோ பொறுப்போடு ஒரு சிறுகதை ஒரு நாவல் எழுதுனதுக்காக அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.